கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய நபராக கருதப்படும் ஜயானிடம் சிபிசிஐடி போலீசார் 8 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தினர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜயான் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகினார். அவரிடம் சுமார் 8 மணி நேரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் முன்கூட்டியே விசாரிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் ஜயான் சொல்லக்கூடிய தகவல்கள் குறித்தான விசாரணை பதிவு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மலையாள மொழியில் 31 பக்கங்கள் கொண்ட எழுத்துப்பூர்வ வாக்குமூலத்தை ஜயான் வழங்கியுள்ளார். 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த ஜயான் ஊடகங்களிடம் பேசக்கூடாது என போலீசார் தெரிவித்ததாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஏற்கனவே தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் தன்னை யாரோ பின்தொடர்வதாக போலீசாரிடம் ஜயான் தெரிவித்திருந்த சூழலில் அவர் பேருந்து நிலையம் செல்லும் வரை போலீசார் பின்தொடர்ந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.